உட்பட வாடகை காசு. கணக்கு செய்வோம். தெரிஞ்சா போறீங்க. கடைசியா என்ன பார்த்து நாங்க எல்லாம் கொஞ்சம் அங்கே கடைசியா என்ன பார்த்துனாங்கம்மா? 37வது கேள்வி பார்த்து நாங்கள் 38 பார்க்கணும். ரைட். நீங்களாம் செய்ய போறீங்க. ரைட், ஐந்தாம் நாங்கள் செய்வோம். செமினாட்டோட எல்லாம் அட்ரஸ் அனுப்பிட்டீங்களா? பாரதமா அனுப்புவேனா செமினாட்டோட? சரி சரி. சரி சொல்லுங்க. சரி, இதுல நட்டம் வந்தா பங்காளர் நடைமுறை கணக்குல வரவுல காட்டுறதா இல்ல லாபம்னு போட்டு செலவுல பிரேக்கெட் பண்ணி காட்டுறதா? வேற வேற வைக்கிறேன் வேற. ஓகே சார்.
மணிக்கு தொடங்குவோம். லாவண்யா அக்கா ஜாயின் பண்ண சொல்லும். லாவண்யா ஓம் சார். ஜாயின் பண்ண சொல்லும். சொல்லிட்டேன் சார். செக்ரட்டரி வாசு 38வது கேள்வி. பின்வரும் தகவல்கள் லக்கி விளையாட்டுக் கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கானதாகும். நிலுவைச் சந்தா 31/12/2025 100, 1/1/2025 60. முற்பண சந்தா இறுதி 9, ஆரம்பம் 90. திரண்ட நிதி இறுதி 1000, ஆரம்பம் 700. 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும் கொடுக்கல் வாங்கலை பின்னர் கண்டறியப்பட்டுள்ளது. முதலாவது, பெற்ற அங்கத்தவர் சந்தா 5 லட்சம் ஆகும். இத்தொகையானது ஆரம்பத்தில் கிடைக்க வேண்டிய சந்தா 60,000ஐயும் 2026ற்காக பெறப்பட்ட முற்பண சந்தா 80,000ஐயும் உள்ளடக்கியுள்ளது. எனினும் காசாக பெற்ற சந்தா தொகையினை 2024ஆம் ஆண்டிற்கான சந்தா வருமானமாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது, ஆதனம் பொறிமற்ற உபகரண தேவை 50,000ற்கான பதிவுகள் இடம்பெற்றிருக்கவில்லை. மூன்றாவது, வருட காலத்தில் 20 புதிய அங்கத்தவர்கள் இணைந்துள்ளதுடன் இவர்கள் ஒவ்வொருவரினதும் நுழைவு கட்டணம் 5,000 ஆனது காசு கணக்கில் மட்டும் பதியப்பட்டிருந்தது. நாலாவது, 31/12/2025 செலுத்த வேண்டிய கழக வாடகைக்கான செலவுகள் 40,000 ஆகும். இதற்கான பதிவுகள் காணப்படவில்லை. பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது, மேற்படி பிழைகளை சீராக்கிய பின்னர் 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான சந்தா வருமானம். இரண்டாவது, மேற்படி பிழைகளை சீராக்கிய பின் 31/12/2025 உள்ளவாறான திரண்ட நிதி. ரெக்கார்டிங்கா வெளிப்படையாகவும் கட் பண்றேன். எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லும். 24 காணையில ரைட். உங்களுக்கு தெரியணும், சந்தா வருமானம் என்பது கழகத்தின் பிரதான வருமானம். அதை பெற்றுக்கொண்டு வழியை வச்சுக்கொண்டு 2ஆம் பிரிக்கான சாயன சந்தா என்ற ஆய்ச்சந்தா தொடர்ச்சியா அங்கத்தை நிலைப்படுத்தி கொள்ளக்கா தொடர்ச்சியா சந்தா பணம் கட்டிக்கொண்டு இருந்தா அது சாயன சந்தா. ஒரே தடவையில கண்ணா அது ஆய்ச்சந்தா. கழகத்தின் கொள்ளைக்கு அமைய பகுதி பகுதியா வருமாக காட்டப்படும். இது என்னென்றால், மேற்படி பிழைகளை சீராக்கிய பின்னர் சந்தா வருமானம் யாது? மேற்படி பிழை சீராக்கிய பின்னர் உள்ள சரியான தண்டனை யாது? முதல், பெற்ற அங்கத்தோர் சந்தா 5 லட்சம் ரூபாய் ஆகும். இத்தொகையானது ஆரம்பத்தில் கிடைக்க வேண்டிய சந்தா 60,000ஐயும் 2000 முற்பது சந்தா 80,000 உள்ளடக்கியுள்ளது. எனினும் காசா பெரு சந்தா தொகையைத்தான் 2024ஆம் ஆண்டுக்கான சந்தா வருமானம் காட்டி
நீங்க சந்தான செய்யுது சரியான சந்தான வருமானத்தை காமி. சாதாரண சந்தான செய்யுது சரியான வருமானத்தை காணும். പിന്നെ കൊണ്ടുകൊണ്ടിരുന്നതിന്റെ ആരംഭം വരുമ്പോ സന്ത 60 വെറുതെ വരുമ്പോ സന്ത 100 ആരംഭം 60 വെറുതെ 100 மீதி வந்த வேற வேணா மீதி செலசரம் சந்தா ஆரம்பம் 90 இறுதி 80 மீதி வந்த செலவுனால் மீதி சென்ற வேலை காசு காசு 5,00,500 கூட்டி எடுத்தீங்கன்னா வருமான கூட்டுக்கு மாற்றியது வேற வருமான கூட்டுக்கு மாற்றியது வேற சரியா 690 690 140 140 கழிச்சால் 550 ஆமாம் சார் 550 மேற்படி பிள்ளைய சீராக்கிய பின்ன சரியான திறனை கேட்கிறா சரியான திறனை சரியான திறனை யார் அப்ப நீங்க வருமானம் இங்கே வச்சு திருத்தினாலும் சரி இதை வச்சு திருத்தினாலும் சரி உங்களோட விருப்பம் நிதி, ஏற்கனவே வருமான விதியாய் 700 வருமான விதி வருமான திருத்த சொல்லி கேட்கறதானே 2 நிதியா கேட்டிருக்கா திருத்த அமௌண்ட் 2 நிதி இறுதி நிதி 1000 இருக்கு ஏற்கனவே நீங்க வருமானம் மிக சந்தா வருமானம் கொண்டே காட்ட வேண்டிய தொகை 550 இருக்கு 500 காட்டிக்கிறீங்க வருமானம் மிக எவ்வளவு குறைஞ்சிருக்கும் 50 குறையும் வருமானம் மிக குறைஞ்சால் 2 நிதியும் 50 குறைஞ்சிருக்கு அவை கூட்டுங்க வருமானம் மிக 550 500 கழித்தால் 50 கூட்டம் சாதன பொறிமேட்டு உபகரண தெய்வம் 50க்கான பதிவு இடம்பெற்றிருக்கவில்லை வருமான தேவை வருமானத்தை செலவாக காட்டி 2 நிதியை குறைஞ்சிருக்கும் வருமானம் மிக குறைஞ்சு குறையும் ஆகவே வருமான தேவை செலவு 50 குறைக்கும் மேடகாலத்தில் 20 புதிய அங்கத்தை இணைந்துள்ளனர் ஒவ்வொருவருக்கும் நுழைக்கண்ணம் 5000 ரூபாய் காசு கணக்கு மட்டும் பதியப்பட்டிருக்கு காசு கணக்குல மட்டும் பதிஞ்சிருக்கிறேன் அப்ப 5000 ரூபாய் படி 20 பேருக்கு 3 சேர் வட்டி போய்க்கினா 100 அனுமதி கண்ணம் கணக்குல காட்டையில வருமானமா காட்டாட்டி வருமான செலவிட்ட கணக்குல வருமானம் மிக குறையும் வருமானம் மிக குறைஞ்சா 2 நிதியில கூடுனதோ குறைஞ்சிருக்கும் கூட்டுங்க 31/2025 செலுத்த வேண்டிய கலக வாடகைக்கான செலவு 40,000 இதற்கான போய் செய்யல வரக வாடகை செலவு அளிக்கணும் 40 கூட்டி எடுத்தீங்கன்னா சரியான திறன் நிதியம் சரியான திறன் நிதியம்
என்ன விடை? 1600. ஆயிரத்தி ஆறு. இந்த இப்ப 50 நான் கேட்கிற வருமானம் கேள்வி கேட்டா ஆ 50 வருமானமே இருக்க திருப்பி சொல்லுங்க. விலங்கல இந்த 550 இந்த 50 கழிச்சிங்க அதை சொல்லுங்க சார் திருப்பி. 550 மிக சரியான வருமானம். நாங்கள் 500 தான் காட்டியிருப்போம். காசாப்பின் தொகை தான் வருமானத்தில் மாற்றியிருக்கோம். எவ்வளவு குறைவா காட்டி போட்டோம். விலங்கல் சார். சந்தா வருமானம் என்று எவ்வளவு வருது சந்தா கணக்கின் மூலம்? சந்தா கணக்கின் மூலம் வருது. இது விடுதி விளங்கிட்டு தானே அது விலங்கி சார் 550. கணக்க வாசிப்பேன் எவ்வளவு காட்டிக்கிறியமா? 500. எவ்வளவு குறைவா காட்டிட்டியா? 50. ஓகே. எவ்வளோடா 550 காட்டணும் 500 காட்டினா சரி எவ்வளவு சார். குறைவா காட்டிட்டியா? சரி சார் 500 50 குறைய காட்டுங்க. வருமானம் மிக குறைஞ்சா திறனை குறைஞ்சிட நம்ம கூட்டுறோம். இப்ப நான் கேட்கிறேன் லாவண்யா சொல்லு. சரியான வருமானம் மிக எவ்வளவு? சரியான வருமானம் மிக எவ்வளவு? வேற சொல்லுமா அப்பா? சரியான வருமானம் மிக எவ்வளவு? சரியான வருமானம் மிக எவ்வளவு? ₹360. ஓகே ஹேர் குட் ஹேர் லவஞ்சா. குட். போடுங்க. சரியான வருமான மிகை. சரியான வருமான மிகை. ஆரம்ப திறன் நிதி 700. இறுதி திறன் நிதி 1600. திறனிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகை. நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகை. திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? ஓகே சார். நல்ல கேளியா? அதுல போங்க. 16 பேரை காணல. வாசி. 39வது கேள்வி. சுடரொளி விளையாட்டுக் கழகமானது 1/1/2025 600 அங்கத்தவர்களை கொண்டிருந்தது.
அங்கத்தவர் ஒருவருக்கான மாதாந்த சந்தா 2000 ஆகும். சந்தாவுடன் தொடர்பான தகவல் கீழே தரப்பட்டுள்ளது. 1/1/2025 முற்பணமாக பெறப்பட்ட சந்தா 60,000. 1/1/2025 நிலுவையாக உள்ள சந்தா 1,60,000. 1/1/2025 60 அங்கத்தவர்கள் சந்தா பணத்தினை செலுத்தாதிருந்தனர். அவர்களுள் 40 பேர் 2024 டிசம்பர் மாத நிலுவைகளையும் நடைமுறை வருடத்துக்கான முழு சந்தாவினையும் 2025 ஆண்டு வருடத்தில் செலுத்தினர். நிலுவையாக இருந்த மீதி 20 அங்கத்தவர்களும் 2024 வருடத்தின் கடைசி இரு மாதத்திற்கான நிலுவைகளையும் 2025 வருடத்துக்கான முழு சந்தாவையும் 31/12/2025 வரை செலுத்த தவறி இருந்தனர். 1/1/2025 முற்பணமாக பெறப்பட்ட எல்லா சந்தா பணமும் 2025 வருடத்துடன் தொடர்பானவையாகும். ஏனைய எல்லா அங்கத்தவர்களும் தமது சந்தாவை முழுமையாக செலுத்தியிருந்தனர். பின்வருவனவற்றை குறிப்பிடுக. முதலாவது 31/12/2025 உள்ளவாறு பெற வேண்டிய சந்தா. அடுத்து 31/12/2025 முடிவடையும் வருடத்துக்கு காசாக பெறப்பட்ட மொத்த சந்தா. நல்ல ஒரு கேள்வி. 2023 ஆண்டு வந்த கேள்விதான் அந்த சாயலாம். 26 ஃபைனல் எக்ஸாம் நீங்க சொல்லிட்டேன். டேட்டை டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த முறை அன்றைக்கு இரவே ரிசல்ட்டை படிக்கிடையில அடுத்த தடவை படிக்கிடுவோம். நேரடிக்காரருக்கு தனி ரேங்க், உங்களுக்கு தனி ரேங்க். பத்தி 9 கேள்வி. பெற வேண்டிய சந்தா காசா பெறப்பட்ட மொத்த சந்தா. சாதாரண சந்தா சுழலி தேடுகளம் 1/1/25 600 அங்கத்தை கொண்டிருந்தார். அங்கத்தவர்களுக்கான மாதாந்த சந்தா 2000 ரூபா. சந்தாந்திர தொகை கீழிறப்புடன் மாதம் 2000, வருஷம் 24,000. 3 வெட்டி செய்வோம். 1/1/25 முற்பணமா பெறப்பட்ட சந்தா. முற்பண சந்தா இல்ல, இதான் முக்கியம். முற்பணமா பெறப்பட்ட சந்தா. நிலுவையா உள்ள சந்தா 160,000. வறுமை சந்தா 160,000. 1/1/25 60 அங்கத்தவர்கள் சந்தா பணத்தை செலுத்தா இருந்தனர். 60 அங்கத்தவர்கள் சந்தா பணத்தை செலுத்தாக இருக்கிறார். 40 பேர் 2020 டிசம்பர் மாத நிலுவைகளையும் நடைமுறை முழு சந்தாவினையும் 2025 வேடத்தில் செலுத்தினர். நிலுவையா இருந்த மீதி 20 அங்கத்தவர்கள். நான் மிச்சமாக 20 அங்கத்தவர்கள் 2024 வருடம் கடைசி 2 மாதத்துக்கும் 2025 முழுவதும் சந்தா பணத்தை செலுத்த தவறியுள்ளனர். அப்ப மிச்சமா இருக்க 20 பேர் போன வருஷ காசு கட்டியில. போன வருஷ காசுன்னா ஒரு மாதத்துக்கு 2000. வேற எத்தனை மாதம் பெறும்னா இந்த வருஷத்துல 12 மாதம், போன வருஷத்துல 2 மாதம், 16 மாதம் கட்டு 3 படி பேக்கிறீங்களா? அவ்வளவு பேர் சரி சொல்லுங்க. 560. 560 பிரதி வறுமை சந்தா. முதலாம் கட்ட கேள்வி. நீதிமன்ற வர வேண்டாம். நீதிமன்ற வேற வேண்டாம். மீ செனசலாம். என்ன முக்கியம்? 1/1/25 உட்பணமா பெறப்பட்ட எல்லா சந்தா பணம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் கிடைச்ச எல்லா சந்தா பணம்
இந்த ஆண்டு ரூபா போன ஆண்டு கிடைச்சதே இல்லை. இந்த ஆண்டு தொடக்கத்துல இந்த ஆண்டு ரூபா கிடைச்சிருக்கு. அதவன் முற்பணம்னு சொல்றான். அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆண்டு ரூபா இந்த ஆண்டு கிடைச்சது முற்பணம் காய்ச்சா கணக்குல காட்டுது. நேரம் முற்பணமா காட்டுறோம் மாட்டா. போன ஆண்டு இறுதி முற்பணம் தான் இந்த ஆண்டுக்கு நேரம் முற்பணமா வேணும். சரி, எல்லா சந்தா பணமும் 2005 வேற துறைப்படியா நேரம் முற்பண சந்தா முற்பணமா பெறப்பட சந்தா இந்த ஆண்டு தொடர்பாக தொடக்கத்துல வாங்கினோம். இந்த பீச தொடக்க முதலாம் தேதி கட்டுறமே, வாடகை காசு முதலாம் தேதி கட்டுறமே, ஏனைய எல்லா சமுதாயம் முழுமையா செலுத்தியிருக்கிறார். இதுல வருமான கூட்டுக்கு மாற்றியாது. பெரிய உங்களுக்கு 600 அங்கத்தவர்கள், ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் படி 2 மாதத்துக்கு எவ்வளவு? 600 அங்கத்தவர்கள், ஒரு மாதம் 2000, 3 விட 2 மாதம் 12, 24 சரிங்களா? எவ்வளவு? 14,400. எவ்வளவு? 14,400. வருமான கூட்டு மாற்றியது 14 சொன்னீங்கன்னா காசு வேணும். இறுதி முப்பணம் இல்லை. 14,560. 14,560 எவ்வளோடா? எவ்வளோ பேர்? 14,000. எவ்வளோ? 14. ராஜா விளங்கப்படுத்துவோம். மனோரமன் சார். விளங்கப்படுது. பேங்க் சந்தா கணக்கு அதுல மீதி மீதி வந்தது 160. அடுத்தது நிலுவையாக இருந்த மீதி இதுல 20 அங்கத்தவர்கள் இருக்கணும். அந்த 20 அங்கத்தவர்களுக்கு சார் வாரம் இருபது அங்கத்தவர்கள் இருக்கிறோம். மாதாந்த சந்தை 2000. அப்ப 2000 தர 20 தர 14. அப்ப எங்களுக்கு 560. 560 அது எங்களோட இறுதி பெறுமதி சந்தாவா இருக்கும். அடுத்தது காசு. காசு வந்ததுக்கு முதல் நான் வருமான கூட்டுக்கு எடுத்ததாக காணணும். அது 600 அங்கத்தவர்கள் அந்த சுடர்கள் விளையாட்டு களத்தில் இருக்கணும். 60 அந்த 60 தர 2 60 தர 2 தர 12. அப்ப எங்களுக்கு வருமான கூட்டுக்கு இருக்கிற சந்தா வெறும் 14,400. பேலன்ஸ் பண்ணினா டிஃப்ரெண்டா இருக்க தொகை 14,000. அது காசா இருக்கு சந்தா கணக்கு.
திருப்பி சொல்லணுமா? 40 இப்போ அப்ப இந்த எனவே டவுட் ஒன்று இருக்கு. சரி, ஏன் அந்த ஆரம்ப பணம் தான் போகலன்னா மனமே படிக்கணும். இந்த ஆண்டு கிடைக்க வேண்டிய சொன்னா போன ஆண்டு கிடைச்சதான் அதுதான் காட்டும். மீதியா போகும். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே கிடைக்கிறது அது முன்பணம் என்று சொன்னாலும் கணக்குல காட்ட மாட்டோம். திருப்பி சொல்லணுமா? அடுத்த போமா அடுத்த வாசிட்டாங்க. நாற்பதாவது கேள்வி. லக்கி விளையாட்டுக் கழகத்தின் நிதிக்கூட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல் பின்வருமாறு. திரண்ட நிதி இறுதி 3000, ஆரம்பம் 1800, கட்டிட அபிவிருத்தி நன்கொடை ஆரம்பம் 1000, நிலுவை அங்கத்துவ கட்டணம் இறுதி 80, ஆரம்பம் 60. கட்டிட அபிவிருத்தி நிதி தொடர்பாக கிடைத்த நன்கொடையை பயன்படுத்தி 10 லட்சமான கட்டிடம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. 31/3/2026 முடிவடையும் வருடத்துக்கான வருமானமாக இனம் காணப்பட்ட பெறுமதி பின்வருமாறு. சந்தா வருமானம் 1500, நுழைவு கட்டண வருமானம் 100. பின்வருவனவற்றை கணிக்க. 31/3/2026 முடிவடையும் வருடத்துக்கான வருமான மிகை. அடுத்து 31/3/2026 முடிவடையும் வருடத்துக்கான செயற்பாடு செலவு. என்ன விட 40 வருமானமே சொல்லுங்க. லக்கி விளையாட்டு கழகத்தில் நிதி கூறியது பிரித்த தகவல் பின்வருமாறு. இறுதி 3002 நிதி, ஆரம்பம் 1800, கற்ற அபிவிருத்தி நன்கொடை 1000, இறுதி இல்லை. நிலுவை அங்கத கட்டணம் 60, 80. கற்ற அபிவிருத்தி நிதி தொடர்பாக நன்கொடையை பயன்படுத்தி 1000 ரூபாய் கற்ற அமௌண்ட் கொரோனா செய்யப்பட்டது. 31/3/2000 முடிவு இடத்துக்கான வருமானமா இனங்களோட பெறுமதி. சந்தா வருமானம் 1500, நுழைய கண்ண வருமானம் 100, கற்ற அபிவிருத்தி நன்கொடை கட்டணம் கட்டேக்க கொடுத்தொகையும் வருமானம் காணப்படும். வருமானம் மிக யாது செயற்பாடு செலவு யாது. ரெண்டனிதி இணைப்படும் அதிகரி 1500, 3000 என்றால் ரெண்டனிதி இணைப்படும் அதிகரிப்பு வருமான மிகையாக கொள்ளப்படும். 1500, 3000 என்றால் 1200 வருமான மிகை. வருமானம் மொத்தம் 1500 வேணும், 100 வேணும், கட்டாயம் கூட 1000 வேணும். கேட்டீங்கன்னா 2600. எவ்வாறு செலவு தெரியாது பரிச்சாத்தான் வருமான மிகை திரண்ட நிதிக்கு நிறைவேறு. வருமான மிகை 1200 என்றால் ஏற்பாடு செலவு
1400 எல்லாரும் வந்ததா? கலைக்கிறீங்க எல்லாரும் வந்ததா? ஓம் சார். ஆம் சார். 1400 செயற்பாடு செலவு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் லாவண்யா அந்த அட்ரன்ஸை மார்க் பண்ணுங்க. மற்றது அந்த ஆர்ஆர் பேரை போடுறவங்க அட்ரஸ் அனுப்பினாங்க. அவளுக்கு டியூடன் நான் வாரம் எல்லாமே அனுப்பிடுவேனா உங்க வார வியாழம் வெளியில கிடைக்கும். திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? ஓகேயா? ஓகே சார். அங்க என்ன அற்ற நன்கொடைகள் பயன்படுத்தும் போது அது வருமானமா இனம் காணப்படும். வருமான செலவு கணக்குலையா ஞாபகம். வருமானமா இனம் காணப்படும். வருமான செலவு கணக்கு. நாற்பத்தி கிடைப்போம். நாற்பத்தி ஓராவது கேள்வி. சக்தி விளையாட்டுக் கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான தகவல் பின்வருமாறு. திரண்ட நிதி இறுதி 4,20,000, ஆரம்பம் 3,50,000. நிலுவை சந்தா இறுதி 30,000, ஆரம்பம் 20,000. மேலதிக தகவல் கழகத்தினால் வருடத்தினுள் செலவிடப்பட்ட தொகை 1,20,000 ஆகும். 2வது வருடத்தினுள் கிடைத்த நன்கொடை 1,50,000. இதில் 1,00,000 கட்டண நன்கொடை. 3வது வருடத்தினுள் காசாக பெற்ற சந்தா கட்டணம் 50,000. 4வது கழகத்தினால் சிற்றுண்டி சாலை ஒன்று நடத்தி செல்லப்படுகிறது. 5வது கட்டண நிதி நன்கொடை இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. வேண்டப்படுவது 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான மிகை. அடுத்து 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான சிற்றுண்டி சாலை லாபம். 3வது 31/12/2025 கழகத்தின் உரிமையாண்மை. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமானம் மிகையா கொள்ளப்படும். 350,000 இருந்தாது 420,000 என்றால் 70,000 வருமானம் மிகை. முதலாங்க சான்ஸ். திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமானம் மிகை. மூன்றாங்களே நீங்களாம் கற்ற நன்கொடை கிடைச்சது 1,00,000. நன்கொடை இன்னும் பயன்படுத்தலையா? கழகத்தின் உரிமையாண்மை சொல்லித்ததுனா ரெண்ட நிதியம் வேறும் இறுதி ஆய்ச்சந்தா மீதி வேறும் விசேட நன்கொடை மீதி வேறும். ரெண்ட நிதி 4,20,000. கற்ற நன்கொடை 1,00,000 சேர்த்தால் 5,20,000. 5,20,000. 5,20,000. 5,20,000. இனி வருமானம் கொஞ்சம் யோசிக்கும். வருமானங்கள் செலவுகள் 2 வருமானம் பெறும். சந்தா வருமானம் சிற்றுண்டி சாலை லாபம். சந்தா வருமானம் காசா கிடைச்சது 50,000 காசா கிடைச்சது. இறுதி வறுமை சந்தா கூட்டப்படும் என்றால் ஆரம்ப வறுமை சந்தா இந்த காசு பெற்றிருப்பான். வருமானம் இல்லை. ஆரம்ப வறுமையை கழிச்சு இறுதி வறுமையை கூட்டிங்க என்றால் சந்தா வருமானம் 60,000. சந்தா வருமானம் 60. சிற்றுண்டி சாலை லாபம் தெரியாது. செயற்பாடு செலவு 4,000.
பொது நன்கொடை விசேட நன்கொடை வேணால் பொது நன்கொடை கிடைத்த நன்கொடை 1,50,000 1,00,000 கட்டுற நன்கொடை என்ன 50,000 பொது நன்கொடை ஏற்பாடு செலவு செலுத்திய தொகை 120,000 கழிச்சுதான் வருமானம் மிக வருமானம் மிக எழுவா கழிச்சத கூட்டிங்க 190 இது 60 50 110 வந்துட்டார் சிற்றுண்டிச்சாலை லாபம் 80 சிற்றுண்டிச்சாலை லாபம் 80 வருமானம் மிக 70 செலவு செயற்பாடு 120 சந்தா வருமானம் காசா பெற்று ஆரம்ப வருமை இறுதி வருமை கூட்டார் சந்தா வருமானம் பெறும் என்ன தீபம் செய்து பார்க்கலாம் அடுத்த பொது நன்கொடை 1,50,000 கிடைச்சல 1,00,000 விசேட நன்கொடை 50,000 பொது நன்கொடை சிற்றுண்டிலாரம் 80,000 கண்டுபிடிப்பீங்க விசேட நன்கொடை வருமானம் காட்டல ஏன்னா கட்டண நன்கொடை பயன்படுத்து திருப்பி சொல்லணுமா ஓகேயா திருப்பி இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நான் வழங்கிட்டோம் சரி, இந்த 2,20,000 கட்டண நன்கொடை 1,05,000 5,20,000 வழங்கிட்டோம் சரி, கிடைக்காம இங்க 50 வருமானத்தை 20 சாதாரண சந்தா காசா பெற்றது 1000 வருமே கண்டு ரியர்மே கொண்டீங்கன்னா 60,000 சிற்றுண்டிச்ச லாபம் தெரியா ஆரம்பிச்சு பொது நன்கொடை விசேட நன்கொடை 1,00,000 விசேட நன்கொடை 1,00,000 பொது நன்கொடை 50,000 பொது நன்கொடை கிடைச்சாலும் வருமானம் காட்டப்படும் சரி செயற்பாடு 120 கழிச்சா வருமானம் மிக 70 வேணும் கழிச்சா 120 கொண்டா 190 60 110 கூட்டி வந்தா 80 சிற்றுண்டிச்சாலையில் ஆகும் என்ன கேட்க போறேன் ஓகே சார்.
அதுல போமா சார். ஓகேயா Okay. மத்தர மட்டும் இருக்க மாட்டியமே சரி 42ஆம் கேள்வி போவோம் ஐடியாக்கு வெளியலாம் அடிச்சு கொள்வோம் ஒவ்வொரு முறை 3ஆம் கேள்வியில ஆவணாக்களியா சந்தா வந்து இருக்கு பழமையா 10 புள்ளிக்கு வாரது 22 23 24 இந்த முறை மட்டும் 15 புள்ளி கணக்கெடுச்சா 5 புள்ளியை குறைச்சிட்டான் அப்படிங்கோ 5 பேருக்கு ஒரு டீஃபா வருமான கூட்டு ஒரு 15 பேருக்கு காசு கணக்கு டீஃபார்ம்ல ஒரு 10 பேருக்கு